சுப்ரீம் ஸ்டார் ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அதனுடைய கிளை அமைப்புகளான சுப்ரீம் ஸ்டார் பாசறை, சரத்குமார் பேரவை, நாட்டாமை குடும்பத்தை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான விழா நடத்த வேண்டும் என்று நீங்கள் 2 வருடமாக என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். எப்படியாவது நடத்த வேண்டும், தலைவரை நெல்லை மண்ணிற்கு அழைத்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டீர்கள். கடந்த முறை கூட கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது கூட நீங்கள் என்னிடத்தில் கேட்டது, நாங்கள் இவ்வளவு தூரம் வருகிறோம், எங்கள் நெல்லையிலே இந்த விழாவை நடத்துங்கள் என்று கேட்டீர்கள். அதன்படியே இந்த விழா இன்று நெல்லையில் மிக சீரும் சிறப்புமாக கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாட்டாமை அவர்களுடன் பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை இருந்திருக்கும் நான் சார்ந்திருக்கும் எங்கள் பாசமிகு அண்ணன் மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, அதேபோல் அன்புக்கும் பாசத்திற்கும் ஒரு எழுச்சியை இளைஞர்கள் மத்தியிலே விதைத்து ஒரு புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களே, இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு மறைந்த மாவீரன் கராத்தே செல்வி நாடாருடைய புகழை இந்த சமூகத்தில் போற்றிக் கொண்டு இருக்கும் அன்பு சகோதரர் ராஜ் நாடார் அவர்களே, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அருமை அண்ணன் தனியரசு அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கராத்தே தியாகராஜன் அவர்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் PV கதிரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் அருமையாக வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கும், நன்றியுரை ஆற்ற காத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் SPD அழகேசன் அவர்களுக்கும், அனைவருக்கும் ரசிகர் மன்றத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலே சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெற கடமைப்பட்டிருக்கிறேன். இவருடைய சாதனை என்பது இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டு, அதனால் குண்டூசி வாங்கி கொடுக்குறோம், பேனா வாங்கி கொடுக்குற செய்தியெல்லாம் 10,000 லைக்கு, 20,000 லைக்கு, லட்சம் லைக்குன்னு போயிட்டுருக்கு. ஆனால் அவர் செஞ்ச சாதனையெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. எத்தனையோ சாதனைகள் இருக்குது. ஆனால் ஒரு சிலதை சொல்கிறேன். இந்த பக்கத்தில் கூட மீனாட்சிபுரம், விருதுநகரும் தென்காசி மாவட்டத்துக்கும் பார்டரில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பெருந்தலைவருடைய மேல்நிலைப்பள்ளி, அவர் பேரில் உள்ள ஒரு மேல்நிலைப்பள்ளிக்கு 1994 4 லட்சம் ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு. 32 வருஷம் முடிஞ்சிட்டு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு 1990, 92, 94 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா 5 வருஷம் கழித்து டெபாசிட்டு FDன்னு சொல்லுவோமே, அது எவ்வளோ கிடைச்சது, டபுளாக கிடைக்கும். இப்போ வட்டி மாறிட்டு, இப்போ 8 வருஷம், 8.5 வருஷம், 9 வருஷம், ஒவ்வொரு பேங்கை பொறுத்து இருக்குது. சரி, அந்த கணக்கிலே பார்ப்போமே, அன்னைக்கு போட்ட முதலீடை பார்ப்போமே எவ்வளோ கையில் இருந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், 4 லட்சம், அப்போ 4 வருஷம் கழிச்சா, 5 வருஷம் கழிச்சா 8 லட்சம், அடுத்த 5 வருஷம் கழிச்சா 16 லட்சம், அடுத்த 5 வருஷம் கழிச்சா அந்த 16 போட்டால் அது 32 லட்சம், அந்த 32 லட்சம் திரும்ப 5 வருஷத்துக்கு போட்டால் 64 லட்சம், அந்த 64 லட்சத்தை திரும்ப 5 வருஷத்துக்கு போட்டால் 1,28 லட்சம், அந்த 1,28 லட்சத்தை ரெண்டாவது திரும்ப போட்டோம் அப்படின்னா 2,56 லட்சம். இது போக இப்போ 2 வருஷம் இருக்குது. நீங்கள் நல்லா கணக்கு பாருங்கள், நான் சொன்ன கணக்கெல்லாம் சரியாக டேலி வரும். அப்போது அன்றைக்கு செய்த உதவி நீங்கள் நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா, அந்த பணம் அவர் கையில் இருந்திருந்தால், சாதாரண பேங்கில் இருந்திருந்தால் கூட அவர்கிட்ட இன்றைக்கி 2.5 கோடிக்கு மேலே இருந்திருக்கும். அவ்வளோ. அப்போது அன்னைக்கு 2.5 கோடிக்குள்ள ஒரு தகுதியான ஒரு உதவி செஞ்சுருக்காருன்னா, 4 லட்சங்கிறது சாதாரண உருவா கிடையாது. அதை அன்றைக்கி அள்ளி கொடுத்துருக்காரு. அங்கே மட்டும் அள்ளி கொடுக்கல. இங்கே நம்ம திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா, ஆணையர் குளத்தில் கம்ப்யூட்டர் 2003 கம்ப்யூட்டர், பிரிண்டர், மாதம் 25,000 ரூபா, உடல் ஊனமுற்றவருடைய அந்த பள்ளிக்கு மாதம் 25,000 டெபாசிட்டாக 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. தூத்துக்குடியில் சாத்தாங்குளம் மாவட்டத்தில்
8 கம்ப்யூட்டர் 8 பிரிண்டரு, கலர் பிரிண்டரு. இந்த கம்ப்யூட்டர்னு சொல்கிறேன்ல, 22 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? எத்தனை பேர் பயன்படுத்தியிருப்பான்? இன்றைக்கி நிறைய பேர் ரீல்ஸ் போடுறான். நீ கூட அந்த பள்ளியில் படித்து அந்த காசில் நீ அந்த கல்வியில் வந்தவன் எத்தனை பேர் இருக்கான்? இன்றைக்கி பெரிய பெரிய டெக்னிக்கலாக இருக்கான். நீ உங்கள் அப்பாட்ட கேட்டுப்பாரு தெரியும். உன்னை படிக்க வச்ச ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துருக்கலாம். கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து இந்த நாட்டாமை, இந்த புரட்சி திலகம், இந்த சரத்குமாருங்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது. கலர் பிரிண்டரு நான்லாம் இப்போ ஒரு 10 வருஷமாக தான் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் கலர் பிரிண்டரு 22 வருஷத்துக்கு முன்னால் நினச்சி பாருங்கள். அது 1 2 இல்லைங்க, அது தாராளமாக 8 10 தான் வாங்கி கொடுக்குறது. இப்படி ஒவ்வொரு செயலையும் அவருடைய எண்ணிலடங்காத ஒரு செயல் இன்னைக்கு நினைத்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு நம்ம இருக்கோம். வெறும் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ரசிகர் மன்றத்தை நல்வழிப்படுத்தி எங்களெல்லாம் ஒழுக்கமாக ஒரு நல்ல ஒரு சேவை செய்ய எங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய திறமைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு தகுதியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவருடைய அறிவு, ஆற்றல், திறமை, சிந்தனை தான். இதில் வேறு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் அங்கே சொல்கிறாரு, அங்கே அவர் சொல்கிறாரு டைரக்ஷன் வெறும் இங்கே ஆக்ஷன் தான், டைரக்ஷன் எல்லாம் அங்கே தான், நம்ம அங்கே வெறும் ஆக்ஷன் தான். அப்போது அந்த அளவுக்கு எங்களால் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்குத்தான் நம்ம பிறந்தநாள் விழா கொண்டாடுறங்கிறதுல நம்ம பெருமைப்படுறோம். அப்படிப்பட்ட பெருமை வேறு எந்த இதுக்கும் இருக்காது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. வேறு எந்த தலைவராக நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பாருங்கள். ஒரு 5 வருடத்தில் 8639 சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா தென்காசி தொகுதிக்கு மட்டும் கேட்டவர் அல்ல, தமிழகத்தில் அனைத்து 234 தொகுதிக்கும் ஒரு தலைவன் கேள்வி கேட்டு அமர்ந்திருக்கார். அதான் நீங்கள் உங்களுக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லையோ என்னளவோ, 234 தொகுதிக்கும் கேள்வி கேட்டதுனால பிடிக்கலையோ என்னளவோ, நீங்கள் இப்படிப்பட்ட திறமையானவர்களை தேர்ந்தெடுக்க தவறிட்டாருங்கள் வேதனை எனக்கும் இருக்க தான் செய்யுது. அப்போ எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். ஒரு இயக்கம் நடத்துகிறோம், இயக்கம் நடத்துவதில் ஏற்பட்ட சிக்கலை சரி செய்வதற்காக அந்த இயக்கத்தை ஒரு தேசிய நீரோட்டத்தோடு இணைக்கும். ஆனால் எல்லாரும் எப்படி செஞ்சுருப்பாங்க, அந்த நீரோட்டத்தில் இணைச்சி எல்லோருக்கும் பொறுப்பு, நான் உட்பட, எனக்கு மாநில துணைத் தலைவர் நான் உட்பட நிறைய பேருக்கு பொறுப்பு வழங்கி கொடுத்துருக்கேன். நாட்டாமை குடும்பத்தார்னு சொல்லி அனைவருக்கும் பொறுப்பு வழங்கியிருக்கு. ஆனால் அந்த தலைவன் இன்னும் பொறுப்பு வாங்கலை. நல்லா நினச்சி பாருங்கள், உலகத்தில் ஒரு தலைவன் இப்படி ஒரு தலைவன் உண்டா? ஆனால் அதுக்காக அந்த தலைவனுக்கு பொறுப்பே வழங்காமல் இருக்கிறதுனால நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி அர்த்தம் இல்லை, அது ஏற்புடையதும் இல்லை. கட்டாயம் தலைவனுக்கு பொறுப்பு ஒன்று வரும்பொழுதுதான் அது ஏற்புடையதாகும். அப்பொழுதுதான் இந்த கூட்டம் அதன் பின் இருக்கும் என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இங்கே இருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்றும் இவரை போன்ற ஒரு தலைவன், இவரை போன்ற ஒரு நற்பணி நாயகன், இவரை போன்ற அன்பு செலுத்தியவர்கள் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த தென்காசியில் 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. எத்தனை பேருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த தொகுதியை பற்றி தெரியும்? தலைவர்கிட்ட கேளுங்க, பஞ்சாயத்து எங்கே இருக்குது, எந்தெந்த தெரு எங்கே இருக்குது, யார் யாரெல்லாம் எங்கே கூடியிருக்காங்க, எல்லா விவரங்களும் தெரிஞ்ச ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். நல்லது ஒரு தருணத்தில் தலைவர்கள் சில கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் மீண்டும் ஒரு முறை உண்மையிலே சொல்கிறேன், இப்படிப்பட்ட தலைவன் நீடூடி வாழ வேண்டும். அவர் ஆசை, நான் இந்த மண்ணில் 150 வருடம் வாழ்வேன் சொல்லியிருக்கார். அந்த வாழ்க்கைக்கு நாம் எல்லாரும் வாழ்த்தி விட்டு செல்வோம் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை. அவர் 150 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வென்று ஒவ்வொன்றாக அவர்களது கருத்தினை சொல்லி மேலும் சிறப்பிக்க அழைக்கின்றோம். முதலாவதாக தொழில் வளர்ச்சியின் துணைவர், சமூக ஒற்றுமையின் பாலம், நற்பணியின் நாயகர் திரு ராஜ்நாடார் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம்.